பக்தி நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜேஎம்எஸ் சந்திரமௌலி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பருங்க. ஸோ கடந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோச்சார ரீதியாக இருக்கிற விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதாவது பயிற்சிகள், ராகுக்கு இது பயிற்சிகள், சனி பயிற்சிகள், அதே மாதிரி குரு பயிற்சி, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்குமே பிளேஸ்மெண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அதனால ஜூன் மாதத்துலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகம், இப்போ நீங்கள் பார்க்க போகிறது விருச்சக லக்னம். ஸோ விருச்சக லக்னத்துக்கு ஆல்ரெடி சனியே பார்த்தீங்கன்னா 4லேருந்து இப்போ 5க்கு போயிட்டார். பெரிய ரிலீஃபாக இருக்கும். பட் இருந்தாலும் திருப்பி சொல்லுங்க லக்னம்னு. லக்னம் விருச்சக லக்னம் சனியே பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5க்கு போயிட்டாரு. பட் இப்போ இருந்தாலும் நான் இப்போ 4ஆம் பாவத்துக்கு ராகுவே வராரு. அர்த்தாஷ்டம ராகுவா விருச்சக லக்னத்துக்கு வராரு. அட்டம குருவா வேற வராரு. ஸோ இந்த மாதிரி கோச்சாரம் பார்க்கும்போதே ஒரு பயமாக தான் இருக்குது. என்ன நடக்கும், என்ன மாதிரி ஏழரை இழுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. உண்மையிலேயே சிக்கல் தான். இந்த பயிற்சிகள், இந்த 3 பயிற்சிகள் வந்ததில் ரிஷபத்துக்கு இருக்கிற ஒரு மெரிட்டு வந்து மற்ற லக்னங்களுக்கு இல்லை. ஏன்னா அது எல்லாமே பாசிட்டிவ். ஆனால் விருச்சிகத்தில் எடுத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து லக்ன ரீதியாக 4, 8, 12ங்கிறது ஆகாத ஸ்தானம். அதில் 4ஆம் இடத்துல இவ்வளவு நாள் சனி இருந்து இம்சை பண்ணிச்சு, விலகுனா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கு பதிலாக ராகு வந்துட்டார். இப்போ இந்த ராகுனுடைய நட்சத்திரமே அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல தான் குருவனுடைய நட்சத்திரமே புனர்பூசமே இருக்குது. அவங்க ஒரு சொந்த இடத்துக்கு வந்து வலிமையாக நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வர்றாங்க. இது யாருக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு ராகு திசை, குரு திசை, ராகு புத்தி, குரு புத்தி அல்லது அந்தர சூட்சமம், இது நடக்கிறவங்க இந்த டைம்ல கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். மற்ற திசை நடக்கிறவங்க பயப்பட வேண்டியது. ராகு திசை, குரு திசை. இப்ப சனி திசை நடக்கிறவங்க இதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. சரி, வேற திசை, எனக்கு சுக்கிர திசை நடக்குது, சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாம் நடக்குதுன்னாலும் அந்த புத்தி கொஞ்ச நாளாவது வரும்ல. புத்தி, அந்தரம், சூட்சமம், அதுல வந்து இந்த 4ஆம் இடமும் 8ஆம் இடமும் இருக்கிற கிரகம் கண்டிப்பா ப்ராப்ளம் பண்ணும். எந்த விதத்தில் ப்ராப்ளம் பண்ணுன்னா, நம்ம ஜனன ஜாதகத்தில் தொழில் ஸ்தானத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் தொழில் சார்ந்த நஷ்டங்களை கொடுக்கும், கஷ்டங்களை கொடுக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நமக்கு பாதிப்பு கொடுக்கணும்னு இருந்தால் உறவுகள் சார்ந்த அதிருப்தி, ஒரு டைவர்ஸு, பிரச்சனை, சண்டை, வம்பு வழக்கு. ஹெல்த் ரீதியாக பண்ணணும்னு இருந்தால் ஒரு ஆப்ரேஷன், மருத்துவ செலவுகள், ஒரு விபத்து, இது மாதிரி கொடுக்கும். இப்படித்தான் 4ஐயும் 8ஐயும் நம்ம பிரித்து பார்க்கணும். இப்போ கோச்சாரத்தில் நமக்கு திசாபுத்தியை இருந்தால் மட்டும் பார்க்கறது மிக மிக சிறப்பு. அப்படி இருந்தால் மட்டும் பார்த்துக்கணும். ஒட்டுமொத்த விருச்சிக லக்கணக்காரர்கள் ஒரு 100 கோடி பேருமே எனக்கு 4 அர்த்தாஷ்டம ராகு, அட்டம குருனால நான் இந்த வருஷமே பாதிக்கும்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு திசாபுத்தி அந்தரத்தில் ராகு குரு நடந்தால் மட்டும் கேர் எடுத்துக்கணும். அதர்வைஸ் சின்ன சின்ன புத்தி அந்தரங்களில் வரும்போது சின்ன இன்சிடெண்ட்டாக நடக்கும், பெரிய இன்சிடெண்ட் நடக்காது. இப்போ எதில் இவங்களுக்கு கவனமாக இருக்கணும்னா, கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் கோச்சாரத்துக்கு பதில் எடுக்கணும். இப்போ 4ஆம் இடம்ங்கிறது ஒரு வீடு வாசலுக்கு உண்டான ஸ்தானம். ஒரு வாகனம் வாங்கிறது, இடம் வாங்கிறது, ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷனு, இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் பொருள் சார்ந்த உற்பத்தி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது நல்லது. அதுக்கு போய் கெட்டதுன்னு எடுக்க வேண்டியதில்லை. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அதே நேரத்தில் கையிருப்பு பணம் கரையாது, அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அது சப்போர்ட்டு தான், 3ஆம் இடம் தைரியத்துக்கும் அது சப்போர்ட்டு தான், 5ஆம் இடம் குழந்தை பேருக்கு மட்டும் அது மைனஸ். ஏன்னா 4ங்கிறது 5க்கு 12, அது மைனஸ். 6ஆம் வீடான வேலைக்கு அது சாதகம், 7ஆம் வீடான திருமணத்துக்கு அது நல்லா இல்லை, 8ஆம் வீடான ஆயுளுக்கு நல்லா இருக்குது, 9ஆம் வீடான பூர்வீகம் அல்லது வந்து மேல் படிப்பு இதுக்கு நல்லா இல்லை, 10ஆம் இடமான தொழிலுக்கு நல்லா இருக்குது. அப்போ ஒரே ஒரு ராகு தான் எத்தனை கேள்விக்கு எத்தனை பதில் வருது பாரு. அப்போ நம்ம கேள்வி எதுக்கு நல்லா இருக்குங்கிற கேள்வி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ அதே குரு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு ஹெல்த்தில் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு 4, 8, 12 குருவனுடைய நட்சத்திரமே இருக்குது. குருனாலே ஜென்ரலாக கௌரவத்தை கொடுக்குறவர், உயிர்த்தன்மை மிக்கவர். ஒரு குழந்தை உயிர் துடிப்போட இருக்குது அப்படின்னா அந்த குருவனுடைய அம்சம் இருக்கணும். இல்லைன்னா அந்த உயிர் சக்தியே இருக்காது. இப்போ மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறதே குரு தான். அதே மாதிரி கொலஸ்ட்ரால், இப்போ நம்ம நெய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, குருவுக்கு வந்து நெய்யை வந்து சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அது ஃபேட்டை வச்சுருக்கு.
அதே மாதிரி இனிப்பு, இது சம்மந்தப்பட்டதில் நோய்கள் விஷயத்தில் கேர் எடுத்துக்கணும். 8ல் குரு அப்படிங்கிறது. இன்னொன்று என்னென்னா, ஏதோ ஒரு இன்சல்ட்டு, ரொம்ப நாளாக வேலை பார்க்குறேன், எனக்கு நல்லா பிடிச்ச முதலாளி தான், ஆனால் இந்த வருஷம் போட்டு என்னை தாக்குன்னு தாக்குறாரு, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, ரொம்ப அவமானப்படுத்துகிறாரு, மற்றவங்க முன்னால் இன்சல்ட் பண்ணுறாருங்கிறதெல்லாம் இந்த 8ல் குரு செய்யுது. அதே மாதிரி தான் உறவுகளில் பேரண்ட்ஸ் மதிக்கலை, எனக்கு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ டார்ச்சராக இருக்குது, இதெல்லாம் அந்த 8ல் குரு அவமானப்படுறது. குழந்தை பிறப்புக்கு கூட அவ்வளவு நல்லா இல்லை. ஏன்னா புத்திரக்காரகனே குரு, அவர் போய் 8ல் இருக்கிறது அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை. சரி, நம்ம பூர்வீக சம்மந்தப்பட்டது ஏதாவது பெனிஃபிட் வருமா அப்படின்னு கேட்டால் அது 8 மைனஸ். வெளிநாடு படிப்போ அல்லது உயர் படிப்போ பிஹெச்டியோ மேல் டிகிரி படிக்கிறதுக்கும் தடை. இவ்வளோ விஷயம் குரு 8ல் இருக்குது. ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், இது அத்தனை விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் கிடையாது. யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குதோ அவங்க இதை எடுத்துக்கோங்க, யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ அவங்க இதை எடுத்துக்கோங்க. இவர் மாறின பிறகு நல்லது நடக்க போகுது. இப்போ குரு 9க்கு வந்துட்டாருன்னு வைங்க, பழையபடி அந்த இழந்த பிரச்சனைகளெல்லாம் சரியாயிடும். அவ்வளோதான் கோச்சாரம். சூப்பருங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள், அதாவது வீடு கட்டுறது, இந்த மனை வாங்குறது, இந்த காலகட்டத்தில் வாங்கலாம். சூப்பராக இருக்கும். ஏன்னா ராகு திசை மட்டும் இவங்களுக்கு நடந்ததுன்னா சாதாரணமாலாம் கட்ட மாட்டாங்க, பெரிய பிரம்மாண்டமாக தான் கட்டுவாங்க. ஒரு கார் வாங்கினாலும் அப்டேட்டட் காராக தான் வாங்குவாங்க, இம்போர்ட்டட் காராக தான் வாங்குவாங்க. ராகு வெளிநாட்டுக்கு சம்மந்தமான கிரகம், அதே போல் பிரம்மாண்டத்துக்கு உண்டானது. ரொம்ப 4ஆம் இடம்ங்கிறது ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியாவில் வீடு கட்டுவாங்க, நல்லபடியாக அமையும். இந்த அமைப்பில் திசாநாதன் அங்கே 8-12 தொடர்பு இல்லாமல் இருக்கணும், அதையும் பார்த்துக்கணும். அவங்க ஜாதகத்தில் இப்போ ராகு இப்போ விருச்சிகத்தில் சனி நட்சத்திரத்தில் அனுசத்தில் புள்ளி விழுகுதுன்னு வைங்க, லக்ன புள்ளி 4ஆம் இடத்துல சதயம் விழுகும், அதுக்கு அதிபதி ராகு. இப்போ இந்த ராகு இவங்களுக்கு 8-12 தொடர்பு இல்லாமல் இருக்கணும். அப்போ எப்படி இருக்கணும்னா, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 12ஆம் இடத்துல போய் ராகு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நமக்கு கல்வி படிக்கிறவங்களுக்கு ஏன் சின்ன வயசில் அவங்க கிராஸ்பிங் பவர் குறையுது அப்படின்னா இந்த 8-12 தான். கல்விக்கு அது அகெயின்ஸ்ட். இப்போ பொருளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் அகம் சார்ந்த விஷயம் கல்வி, அதுக்கு நல்லா இல்லைன்னு. சூப்பருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணத்தடையானவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாசிபிளாக முடியுமா? விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு உண்டான ஸ்தானம் ரிஷபம், அதுக்கு உண்டான அதிபதி சுக்கிரன். ஆனால் உள்ளே இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 பேர் தான். யாருக்கெல்லாம் சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை அல்லது புத்திகள் அல்லது அந்தரம் நடக்குதோ டக்குன்னு திருமணம் நடந்துடும், அதுக்கு ஒன்றும் இது பண்ண வேண்டாம். ஆனால் ராகு திசையோ குரு திசையோ நடக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளம், அவங்களுக்கு தடையாகும். இப்போ ராகு திசையே நடக்குதுன்னா 18 வருஷம் கல்யாணம் ஆகாமையே இருக்கும். அப்போ 7ஆம் வீட்டுக்கு உண்டான புத்தி வரும்ல, சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ அந்த புத்தி வரும்ல, அது புத்தி நடத்தி கொடுத்துரும். அப்படி எடுத்துக்கணும். அதே நீங்கள் சனி திசை நடக்குதுன்னு வைங்க, சூப்பராக அமைஞ்சிடும். ஏன்னா 1ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல சனி, இது திருமணத்திற்கு சாதகமான இடம். அப்போ அவங்களுக்கெல்லாம் திருமண பேரும் நல்லாயிருக்கும், குழந்தை பிறப்பும் நல்லாயிருக்கும், ஜென்ரலாக நல்லாயிருக்கும். பட் என்ன, சனி அப்படின்னா சனியினுடைய கேரக்டரில் மனைவியாக இருக்கும். இப்போ 1ஆம் இடம்னா அனுஷத்தில் பிறந்தவங்க இந்த சனியினுடைய சுபாவத்தில் தான் இருப்பாங்க. அதை நாம் ஏற்றுக்கணும். ஜோதிடத்தில் கேரக்டர்னு பார்க்கும்போது கிரகத்தை எடுத்துக்கணும், அதே நிகழ்வுன்னு பார்க்கும்போது பாவத்தை எடுத்துக்கணும். இப்போ சனியினுடைய கேரக்டர்னு எடுத்துன்னா நிதானமாக யோசிப்பார், நிதானமாக செயல்படுவாருன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதமாகுதுன்னு எடுத்துக்கிறோம். 5ஆம் வீட்டில் சனியே இருந்தாலும் இன்னைக்கு சொந்த நட்சத்திரத்தில் போகிறார் இல்லையா, உத்திரட்டாதியில், அப்போ குழந்தை பிறப்பு தாமத பிறப்பு. அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த சனியினுடைய தன்மை உள்ள குழந்தை பிறக்குது, அது பூர்வ ஜென்ம பந்தம். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம்ங்கிறோம், அதன் ரீதியாக அவங்களுக்கு கிடைக்குது. சூப்பருங்க. இதே 8-12 என்ன கவனமாக இருக்கணும்னா, நமக்கு விபத்துகள், பொருள் நஷ்டங்கள், மறந்து போய் தவற விடுறது பொருளை, அதே நேரத்தில் இப்போ அகலக்கால் வச்சு பெருசாக நஷ்டமடைகிறது, பிறரை நம்பி ஏமாறுவது, இதெல்லாம் இந்த ராகு குரு 1.5 வருஷ காலம் பார்த்துக்கணும். அது எப்படின்னா 12 மாதம்தான் குரு, இவர் ராகு 18 மாதம். இதை பேஸ் பண்ணி நம்ம போய்க்கணும். இப்போ கொஞ்ச நாள்
ராகு குரு நட்சத்திரத்துல இருக்காரு, குரு ராகு நட்சத்திரத்துல இருக்காரு, நட்சத்திர பரிவர்த்தனை வாங்குறாங்க. இப்ப இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆபத்து தான். ஒரு பரிவர்த்தனை சார பரிவர்த்தனை நல்ல இடத்துக்கு நடந்தா நல்லது. இப்ப உதாரணத்துக்கு இது ரிஷபத்துக்கு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ரிஷபத்துக்கு எப்படி 2-10 வந்துடும் பரிவர்த்தனை, அப்ப வந்து டெவலப் ஆகும். ஆனா இதுல வந்து 4-8 வருது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா வீடு கட்டுறதுங்கிறது, வீடு கட்டுவாங்க ஆனா சிரமத்தோட கட்டுவாங்க. காரணம் 8ல் இருக்கிற குரு ராகுனுடைய கனெக்ஷன்ல இருக்க. அதுக்காகத்தான் நம்ம ஜனன ஜாதகத்துல திசாபுத்தி கொடுப்பினைன்னு ஒன்று இருக்கு. வீடு கொடுப்பினை அப்படின்னா இப்ப விருச்சிக லக்னக்காரங்களுக்கு 12 லக்னக்காரர்களுக்குமே வீடு வந்து எல்லாருக்குமே கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி எல்லாரும் கட்டிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, வீடே இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இது காரணம் என்னன்னா அவங்கவங்க ஜாதகத்தில் 4ஆம் பாவ புள்ளி என்று ஒன்று இருக்கு. அந்த புள்ளி வந்து நல்ல தொடர்புகள் பெற்றிருக்கணும், இரட்டைப்படையோடு கலந்து இருக்கணும். இப்போ 4ஆம் பாவம் வந்து 3ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டாலோ 11ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டாலோ அது வந்து நெகட்டிவ். இப்போ 4க்கு 3ங்கிறது 12ஆ போயிடுது. 11ஆம் பாவம் நமக்கு லாபம் தான், ஆனால் 4ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடமா மாறுது. அப்படி எடுத்து சூப்பர். அதே மாதிரி கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை மகன் ஒருவரவே பெருசாக சரியில்லை, அவர் வந்தால் நான் வெளியே போயிடுவேன், நான் வந்து அவர் வெளியே போயிடுவார் அப்படின்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி பூர்வீகத்தில் வந்து பெருசாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, கூப்பிட்டே இருக்கிறாங்க, போகணும்னு பார்க்குற போய் ஒரு அனுகிரகம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த காலகட்டத்தில் அது சரியாகுமா? தீர்வுகள் கிடைக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் இருந்தது சனி அர்த்தாஷ்டம சனினால. அர்த்தாஷ்டம சனி வந்து தெய்வ அனுகிரகத்துக்கு தடை பண்ணிடுச்சு. குலதெய்வம் தான் பூர்வீகம். அப்போ அந்த அனுகிரக தடையெல்லாம் இப்போ விலகி அந்த தெய்வ அனுகிரகம் ஏதோ ஒரு வகையில் வந்துடும். இவங்களா போய் யாரையாவது ஒருத்தர் பரிகாரம் கேட்பாங்க, அவங்க ஒரு சின்ன பரிகாரம் சொல்லுவாங்க, அது செஞ்ச உடனே அப்படியே டெவலப் ஆகிடும், அந்த அருள் வந்து வந்துடும். 1, 5, 9ங்கிறது தான் டிஎன்ஏ கனெக்டிவிட்டி. இந்த டிஎன்ஏ தான் மரபணுன்னு சொல்கிறது. 1ஆம் இடம் நம்ம, 5ஆம் இடம் நமக்கு பாட்டன், நமக்கு குழந்தை, 9ஆம் இடம் நம்முடைய தந்தை. அப்போ இந்த 1, 5, 9 சனி நட்சத்திரத்திலே வலு பெறும்போது அவர் அந்த இப்போ இழந்ததையெல்லாம் மீட்டு தந்துடுறாரு. அதனால் அந்த இழந்த உறவுகள், பிரிந்த உறவுகள் எல்லாமே சேர்ந்து மகிழக்கூடிய நல்ல காலமாக இருக்கு. சூப்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டு கேஸு ஒரு 10 வருஷமாக போயிட்டு இருக்கு, அந்த கேஸெல்லாம் இப்போ வந்து சாதகம் உங்களுக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்ன சொல்லுவீங்க? 6ஆம் இடம் தான் ஜெயிக்கிறது. ஒரு வழக்கில் ஜெயிக்கணும்னா 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். இப்போ விருச்சிகத்துக்கு 6ஆம் இடம் செவ்வாய் வீடு தான், ஆனால் உள்ளே இருக்கிறது கேது, சுக்கிரன், சூரியன். மெயினாக சுக்கிரன். இப்போ இந்த சுக்கிரன் வந்து மாசக்கோள் அப்படியே நடந்துகிட்டே இருப்பார். யாருக்கெல்லாம் இவங்க ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன், கேது, சூரியன் திசா புத்தி லிங்க் ஆகுதோ அந்த புத்தி காலங்கள் நடக்கும்போது இவங்க ஜெயிப்பாங்க. ஆனால் ஜென்ரலாக பாருங்கள், இப்போ 6ஆம் இடத்துக்கு உண்டான கிரகம் 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு தொடர்பு ஏற்பட்டால் வழக்கு இழுத்துக்கிட்டே போகும். இப்போ உதாரணத்துக்கு 8ல் இருக்கிற குருவுக்கு வருவோம், 4ல் இருக்கிற ராகுவுக்கு வருவோம். 6ஆம் இடத்துக்கு இது ரெண்டுமே வந்து அது இழுக்க தான் செய்யுது. 4ஆம் இடத்துக்கு இது 11ஆம் இடம், குரு இருக்கிறது 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம், அதனால் வந்து 6ஆம் இடத்துக்கு, அதனால் வழக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால் கொஞ்சம் வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் முடியாது, இழுத்துக்கிட்டே போகும். யாருக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி சுக்கிர திசாபுத்தி அந்தரம் வருதோ அவங்க வந்து முடிஞ்சிடும், ஃபைனல் ஆகிடும். சூப்பர். அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சிக்கனமாக இருக்கணும். படபடப்பு பரபரப்பு கூடாது, உறவினர்கள் வகையில் வம்பு வழக்கு வச்சுக்கூடாது. 2வது அகலக்கால் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ரொட்டீன் ஒர்க் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிடும். 8, 12 தொடர்பு ராகுக்கு வந்து நல்லதில்லை. இப்போ குரு வந்து அவரும் வந்து 8ல் இருக்கிறதுனால என்னென்ன நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இல்லை. குரு நல்லா இருந்தால் தான் அட்ராக்ஷன் இருக்கும், மதிப்பாங்க. இப்போ இவர் வேலை செய்கிற இடத்துல இவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னா குருவினுடைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். இப்போ 9க்கு வரும்போது அது நடக்கும். 9ல் குரு வந்துட்டாருன்னு வைங்க, அப்போ வந்து திசாபுத்தி அந்தரத்தில் இவங்களுக்கு குரு திசை நடக்கும்போது கௌரவம், மகிழ்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ 8ல் இருக்கும்போது வேலை போகாது, வேலை வந்து கேன்சல் ஆகாது, வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கிரேடை வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. 10 வருஷம் பாடுபட்டேன் சார், எனக்கு பதவி உயர்வு இல்லை, ப்ரொமோஷனே இல்லை, திடீர்னு இப்படி மாறுறாங்க, என்னை வந்து எனக்கு பின்னால் வந்தவங்கள டெவலப் பண்ணி விட்றாங்க, என்னை விட்டுட்டாங்க. அந்த காரணமெல்லாம் இந்த அஷ்டம குரு.
சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாங்கய்யா. நேரிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.